வணக்கம் எனது அருமை உறவுகளே. இன்றைய பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைத்து உறவுகளுக்கும் அடியேன் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். எங்கள் ஊரில் கோவிலில் கூட வரப்போகுது, அதனால் முளைப்பாரி வச்சுருக்காங்க. அப்போ நாங்கள் விரதம் இருக்கணும் இல்லையா, அதுக்கான சமையல் இது. நீங்கள் டயட் இருக்கீங்கன்னு வச்சிங்கன்னா ஹெல்த்தியாக உங்களுக்கு சமைக்கணும், அதாவது எண்ணெய் சேர்க்காமல் நெய் சேர்க்காமல், ஆனால் பொங்கல் சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்தால் இந்த மாதிரி பொங்கல் பண்ணி சாப்பிட்லாம். இல்லை நல்ல ப்ரோட்டீன் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் காரத்துக்கு சாம்பார் வேணால் வச்சுக்கலாம், இல்லைனா அந்த பொங்கல்லே காரம் இருக்கும். இது மிளகு கார பொங்கல். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மிளகு கார பொங்கலுக்கு நான் 1 ஸ்பூன் மிளகு 1 ஸ்பூன் சீரகம் எடுத்து வறுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 1 கிளாஸ் பச்சரிசி, எங்கள் ஊரில் உள்ள சிவப்பு பச்சரிசி, அதுக்கு 3/4 கிளாஸ் சிறுபருப்பையும் வறுத்து கழுகி 2யும் ஊற வச்சு அதுக்கு 4 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன். எங்கள் ஊர் பச்சரிசி கொஞ்சம் லேட்டாகும் வேகிறதுக்கு. கிராமத்து நெய்யே சேர்க்காத ஒரு பொங்கல், கார பொங்கல். அதான் மிளகு சீரகம் வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். இப்போதான் சார் கோயிலுக்கு போயிட்டு இருந்தனால இப்போதான் அவங்களுக்கு வீடியோவை கனெக்ட் பண்ணுறாங்க, அதனால அவங்க கேட்டுக்கிறாங்க. நான் வறுத்து அரைச்சி எல்லாம் வச்சாச்சு. அதுக்கப்புறம் தக்காளி நிறையா போட்டால், பொதுவாக டிஃபனுக்கு தக்காளி நிறையா போட்டால், புளி போடாமல் தக்காளி போட்டால் சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா குக்கர் மூடி மேலேயும் மஞ்சளாக இருக்குது பார்க்க. எண்ணெய் ஊற்றலை, இன்னைக்கு கொஞ்சம் சிம்மில் வைக்கிற அளவுக்கும் பொறுமை இல்லை, டைம் இல்லை, அதனால் வேகமாக செய்ய வேண்டியிருக்கு. அதான் இது பண்ணி பருப்பு அப்படி நசுக்கி, முந்திலாம் ஊரில் மத்து வச்சு கடைவோம், இப்போல்லாம் குக்கர் ஆகிட்டு அப்படியே சாம்பாரில் ஊற்றியாச்சுன்னா. நான் எங்கள் ஊரில் எங்கள் அம்மா இப்படி தான் சாம்பார் வைப்பாங்க, நான் இப்படி தான் சாம்பார் வைப்பேன். ஆனால் என் தங்கச்சி இப்படி வைக்க மாட்டாள். அவள் ஸ்டைலில் எல்லாத்தையும் வதக்கிடுவாள். ஆனால் இது கொஞ்சம் ஹெல்த்தியும் கூடல, எண்ணெய் சேர்க்கணும். சில யூடியூப் சேனல்ஸ்லாம் பார்க்கும்போது அழகுக்காக ருசிக்காக அவங்க சேனலுக்காக ரொம்ப எண்ணெய் சேர்க்குற மாதிரி தோணும். ஏன் இவ்வளோ எண்ணெய் சேர்க்குறாங்க அப்படின்னு. அதனால் நம்ம அப்படிலாம் நம்ம அடுத்தவங்க பார்க்கணுங்கிறதுக்காக சமைக்கக்கூடாது, வீட்டு தேவைக்காக நம்ம சமைக்கிறோம். அதனால் அப்படி தான். இப்போ பருப்பு ஊற்றுறேன். நான் உப்பு ஏற்கனவே போட்டுட்டேன், அதனால் பருப்பு ஊற்றிட்டு கொஞ்சோண்டு முருங்கைக்காய் இருந்துச்சு, அதையும் 2 கத்திரிக்காய் இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் ஊரில் கோவிலுக்கு முளைப்பாரி வச்சுருக்கோம், அதனால் அது விரதம் போயிட்டுருக்கு. அதனால் நாங்கள் எண்ணெய்லாம் இல்லாமல் சமைக்கணும். எங்கள் அம்மா சிறுபயிர் போட்டு காரமாக பொங்கல் இன்னைக்கு பண்ணுவாங்க. எங்கள் ஊர் பச்சரிசி, ஆனால் மண்பானையில் அந்த மாதிரிலாம் பண்ணும்போது பருப்பு கொஞ்சம் முழுசாக இருக்கும். இது நல்லா வெந்துருச்சு சிறுபயிர். நம்ம என்ன பண்ணுவோம், இதில் அப்படியே கொஞ்சம், நான் ஏற்கனவே வீடியோவில் எடுத்துட்டேன், இவங்க லேட்டாக இருந்ததுனால அவங்க தெரியல, மிளகு சீரகமும் வறுத்து வச்சுருக்கேன். இதுதான் பொங்கலுக்கான காரம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா தேங்காய் போடுவோம். எங்கள் அம்மா நிறைய தேங்காய் போடுவாங்க, ஆனால் நான் கொஞ்சம் குறைச்சி போடுறேன். எங்கள் அம்மா ஒரு தேங்காய் முழுசாக திருவி போட்டுருவாங்க. நான் அப்படி போடுறதில்ல. இதுதான் எங்கள் ஊரில் நெய் எண்ணெய் எதுவுமே சேர்க்காத கார பொங்கல், ரொம்ப ஹெல்த்தி பொங்கல் கூட. யாராவது டயட்டில் இருக்கீங்கன்னா இங்கே பச்சரிசி வேண்டாம், நான் முளைப்பாரி வச்சுருக்காங்க, அதனால் பச்சரிசி சாப்பிட்றேன். வேண்டாதவங்க சாமை திணை இந்த மாதிரி அரிசியில் கூட இப்படி பண்ணிக்கலாம். ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறாங்கல்ல டயட்டு, அந்த இதுக்கு இந்த பொங்கலை வச்சுக்கலாம். சாமை திணை அரிசியை இந்த மாதிரி பருப்பு கூட போட்டுட்டு மிளகு சீரகம் வறுத்து போட்டு தேங்காய் வேணால் துருவி போட்டுட்டு இதை சாப்பிடுவோம். இது எங்களுக்கு மத்தியானத்துக்கு காலைக்கு 2 வேளைக்கு இதுதான் இன்றைக்கி சாப்பாடு. அதான். இங்கே சாம்பார் காமிங்கம்மா. சாம்பார் பொடி இந்த மாதிரி சாம்பாருக்கு வறுத்து அரைச்சாதான் அது ஒரு வாசனை. இந்த தக்காளி நிறையா போடுற பழக்கம் எனக்கு மாமிக்கிட்ட நிறைய தக்காளி கம்மியாயிட்டுன்னா புளியே தக்காளி சாம்பார் தான் வைப்பாங்க. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அவங்க தேங்காய்லாம் வறுத்துருவாங்க, அவங்க அரைச்சி அதில் பண்ணுவாங்க. இப்போ எனக்கு அந்த பிடிக்குமா. தக்காளி சாம்பார் வச்சாலே மாமி எனக்கு உடனே தந்துடுவாங்க எப்போவுமே. இதுதான் நம்மளோட விரத சாம்பார். தசராவுக்கு ஊரில் கோயில் கூட ஏதாவது விரதம் இருக்கணும்னா இந்த மாதிரி தான் செய்வாங்க, தாளிக்க மாட்டாங்க. டயட் இருக்கவங்களும் என்ன சேர்க்கலன்னா இந்த மாதிரி சாம்பார் வைங்க. உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் 2-3 நாளாக இதான் சாப்பிட்டுட்ருக்கேன். பொங்கல் சாமிக்கு வைக்கிறோம். எங்கள் வீட்டில் காலையில் நாங்கள் என்ன சமைச்சாலும் மத்தியானம் என்ன சமைச்சாலும் சாமிக்கு வச்சு கும்பிட்டுட்டு தான் நாங்கள் சாப்பிட்டுக்கிறது. இப்போ நான் தாளிக்காமலே சாமிக்கு வைக்கிறேன்.
ஏன்னா நான் கெட்டியாயிடும். இப்போ பொங்கல் தண்ணியாக இருக்குன்னு நினைப்பீங்க, இன்னும் ஒரு அரை மணி நேரம் விட்டால் ஃபுல்லாக கெட்டியாயிடும். ஆனால் அந்த தண்ணியாக இருக்கும்போது ரொம்ப ரெண்டுமே ரொம்ப டேஸ்ட் ஆகும். கெட்டியாக இருக்கும்போது சாம்பார் நிறைய தேவைப்படும், தண்ணியாக இருக்கும்போது சாம்பார் கம்மியாக தேவைப்படும், அவ்வளோதான். விரதம்லாம் நம்ம ஊரில் தாளிக்க கூடாதுன்னு எப்பவுமே. இப்போனாலும் சரி, தசராக்குனாலும் சரி. அதனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கொஞ்சோண்டு தண்ணி சரியா தேர்மே, கடை சூடாக இருக்கு. அதில் வந்து பீன்ஸு போட்டுக்கலாம். கீரைப்பருப்பு கழுகி வச்சு அதையும் போட்டு வச்சுட்டு, அப்படி ரொம்ப தண்ணி வச்சாச்சுன்னா கூட்டு மாதிரி ஆகிடும். கொஞ்சம் தண்ணி கரெக்டாக வச்சிங்கன்னா பொரியல் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். எங்களோட டயட்டுக்கு சமையலுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் நல்லா ப்ரோட்டீன் வேணும் அப்படின்னா இந்த பருப்பு கிடையாது, தோரம்பருப்பு போடணும். அந்த தோரம்பருப்பு போட்டால் ஃபஸ்ட்டு தோரம்பருப்பு பாதி வெந்ததுக்கப்புறம் பீன்ஸு போடுங்க. இப்போ போடாது. இதுக்கு வந்து நான் பச்சை மிளகாயும் யூஸ் பண்ணக்கூடாது, அதனால் பச்சை மிளகாயும் போட மாட்டேன், மிளகாத்தூள் தான் போடுவேன். இது ஒரு மூடி போட்டு போட்டுடலாம். எண்ணெய் ஊற்றிலாம் யாரும் தாளிக்க மாட்டாங்க. எங்கள் அம்மாவும் உங்கள் அம்மாவெல்லாம் வந்து எண்ணெய் ஊற்றி தாளித்து பொரியல் பண்ண மாட்டாங்க. எல்லாருமே வந்து பொரியல் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, சும்மா எங்கள் ஊர்லலாம் தாளிக்கிறது வந்து கடைசி பொரியல், வயசான கடைசியாக தான் தாளிப்பாங்க. இப்படி முதல்ல தாளிக்க மாட்டாங்க. அதெல்லாம் இந்த ஊரில் இப்போ வந்து பாருங்கதான். இப்போ உள்ளவங்க வேலை சீக்கிரம் ஆகணும் இல்லையா, அப்பெல்லாம் வந்து காய் வெந்துறதுக்கு தண்ணியில போட்டு வைப்பாங்க இல்லையா. இப்பெல்லாம் எண்ணெயில வதக்கிட்டு போட்டா சீக்கிரம் வந்துடலாம். இப்போ மிளகாத்தூள்லாம் வாசனை போனோம்னா தண்ணியில போட்டோம்னா ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும். இதெல்லாம் அப்படி இல்லை. அதனால என்ன பண்றாங்க, இப்படி வேக வச்சு எண்ணெயில போட்டு வதக்கிடுறாங்க. இவங்களுக்கு மட்டும் எண்ணெயில் கொஞ்சம் பூண்டும் வெங்காயமும் வதக்கி அப்படியே சாம்பாரில் போட்டுட்டேன். பீன்ஸ் வந்து ரொம்ப நேரம் வேக வச்சிடாதீங்க, லைட்டாக கொஞ்சம் நேரம், ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் அப்படி வெந்தாலே உடனே பாதி வெந்துடும், பாதியில் முக்கால்வாசி வெந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் அப்படி லைட்டாக வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு மஞ்சள் தூள் போடணும். அவங்களுக்கு மட்டும் சாம்பார் தாளித்தேன். அப்புறம் அவங்களுக்கு மட்டும் கொஞ்சோண்டு கீரை பொரியல் பண்ணிவிட்டு பீன்ஸை திறந்து பார்த்தா பீன்ஸும் சிறுபருப்பும் முக்கால்வாசி வந்துருச்சு. அப்புறம் இந்த சாம்பாருக்கு வறுத்து வச்சுருந்தேன், அந்த பவுடர் வச்சுருந்தேன் இல்லையா, அதெல்லாம் அவசியமே கிடையாது. புரியுதா? இதை நம்மளுக்கு காலையில் மத்தியான சமையல் ரொம்ப ப்ரோட்டீன் ரிச், ஹெல்த்தி அண்ட் விரத சமையல். நீங்களும் இந்த மாதிரி டயட்டில் இருக்கீங்க இல்லை விரதத்தில் இருக்கீங்கன்னா இந்த மாதிரி சமைங்க, ரொம்ப டேஸ்ட் வந்து. வீடியோ சந்திக்கலாம். நன்றி.